ஏதோ ஒன்றை செய்வதற்காகத்தான் என்னை பரமாத்மா அனுப்பியிருக்கா சொல்றாருல. நிர்வாணமா ஒரு பெண் அடிச்சு இழுத்து வரப்பட்டா மணிப்பூர்ல. ஒரு இளம் பெண், உலகமே கண்ணீர் வடிச்சிச்சு. ஆனா அந்த பரமாத்மாவின் அவதாரம் என்ன பண்ணார்? அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் மணிப்பூருக்கு போகல. கடவுளே மோடியினுடைய ஃபேனா இருக்காரு. அதை சொன்னவர் யார்? நான் வாய் தவறி சொல்லிட்டேங்கிறார். வாய் தவறி பேசுகிறவர் அவர் அல்ல. அப்ப இது எங்க போயினா சர்வாதிகாரத்தின் உச்சத்தை நோக்கி போறாங்க. பாஜகவினுடைய தொண்டர்களே பல இடங்களில் சொல்றதை பார்க்க முடியும். அதை சொல்லிட்டு போடும் சார். அந்த கட்சியினுடைய தலைவரை தெய்வமா மதிக்கட்டும், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அந்த தெய்வம் தன்னைத்தானே தெய்வம்னு சொல்லிக்கிறதா தப்புன்னு சொல்றோம். எதிர்கட்சி தலைவராக யார் அமர வேண்டும் என்பதில் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் போட்டி வரப்போகுது. முதல்ல இந்த கல்லை எறிஞ்சது கெஜ்ரிவால் தான். 75 வயது ஆனவர்களை நீங்க ஓரம் கட்டினீங்க. இந்த தியரி கெஜ்ரிவால் கண்டுபிடிச்ச தியரி இல்லை, மோடியும் அமித்ஷாவும் இணைந்து அமல்படுத்திய தியரி. நீங்கள் அமல்படுத்தின அந்த விதியை ஞாபகப்படுத்தினா இன்னைக்கு உங்களுக்கு அது சுடுது. ஐயோ இல்லைன்னு கதறீங்க, பதறீங்க. இன்னைக்கு ஒரு புதிய ஊழல் வெளியாகிருக்கு. ஃபினான்ஷியல் டைம்ஸ்ல அதானி நிலக்கரி ஊழல் பண்ணியிருக்காரு. பரமாத்மாவால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு அவதாரம் ஏழை மக்களின் வயிற்றில் அடிக்கிற இது போன்ற காரியங்களை அனுமதிக்க மாட்டார். வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மோடி தன்னை கடவுளாக புரபகண்டா பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல மோடி கேரண்டி, அடுத்து மத வெறுப்பு பேச்சுக்கள், இன வெறுப்பு பேச்சுக்கள், இப்போது அடுத்தபடியாக நான் தான் கடவுள், என்னுடைய தாயார் இருந்த பொழுது நான் ஒரு மனித பிறவியாக உணர்ந்தேன், ஆனால் தாயார் மறைவுக்கு பிறகு கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த மண்ணில் என்னை படைச்சிருக்காருன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கு, அந்த ஆற்றல் என்கிட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்றாரு. இந்த பிரச்சாரம் கை கொடுக்குமா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தேர்தலில் பலன் கொடுக்குமா கொடுக்காதாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது என்ன வகையான பேச்சு அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பயமும் ஆச்சரியம் எல்லாம் கலந்த உணர்வு தான் இருக்குது. அது பிரதமராக இருக்கிற ஒருவர் இப்படி பேசுகிறாரு திடீர்னு இப்படி. அதாவது ஒரு மதம் சார்ந்து ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறதோ அந்த மதத்தோடு ஒன்றி தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறதோ தப்பு இல்லை. எனக்கு அதை பற்றிலாம் எந்த ஆட்சேபனையும் இல்லை. பிரதமர் போன்ற ஒரு உயர் பதவியில் இருப்பவர்கள் எல்லா மதத்தையும் சமமாக நடத்தினா போதுமே தவிர இவர் எந்த மதத்தையும் சார்ந்தவராக இருக்கக்கூடாதுலாம் எந்த சட்டமும் சொல்லலை. என் தாயார் மறைவுக்கு பிறகுதான் எனக்கு இந்த உணர்வு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படி தோணுது எனக்கு, அது நிஜந்தானோன்னு கூட நான் நம்புறேன் அப்படின்றாரு. அவருடைய தாயார் மறைந்தது டிசம்பர் மாதம் 2022. கிட்டத்தட்ட 1 வருஷம் 4-5 மாதம் ஆயிடுச்சு. இந்த 15-16 மாசத்துல பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட தூதர், ஒரு இறை தூதர் மாதிரி சொல்றாரு அவர். பரமாத்மா தான் என்ன அனுப்பி வச்சிருக்காங்க. நான் கடவுளுங்கிற வார்த்தை வெளிப்படையா சொல்லலை. இறை தூதர்களும் கடவுள் தான். நம்மளுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் பார்த்தா அந்த பரமாத்மா அனுப்பி வச்ச ஒருத்தரும் அவருடைய ஆள் தான் அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா மறைமுகமா கடவுள்னு சொல்றாரு. சரி, அது நிஜம்தானா? எனக்கும் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உண்டு, நான் ஒரு இந்து, எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு அப்படின்ற அடிப்படையில் நான் சொல்றேன். அதை உரசி பார்க்குற மாதிரி ஏதாவது 1-2 நடந்திருக்கா? இந்த 15-16 மாசத்துல அவருடைய தாயார் மறைந்த பிறகு ஒரு பரமாத்மாவால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு பிறவி, ஒரு அவதாரம், குறைஞ்சபட்சம் ஒரு சில விஷயங்கள்ல தான் யாரு, தான் வந்தவனுடைய நோக்கம் என்ன, ஏதோ ஒன்றை செய்வதற்காகத்தான் என்னை பரமாத்மா அனுப்பியிருக்கா சொல்றாருல. இந்த 16 மாசத்துல நடந்ததை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிர்வாணமா ஒரு பெண் அடிச்சு இழுத்து வரப்பட்டா மணிப்பூர்ல. ஒரு இளம் பெண், உலகமே கண்ணீர் வடிச்சிச்சு. ஆனா அந்த பரமாத்மாவின் அவதாரம் என்ன பண்ணார்? அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் மணிப்பூருக்கு போகல. அவர் குடியிருக்கிற அந்த கை கட்டுற தூரத்துல 10 நிமிஷம் பயணத்துல அந்த மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் பண்ண தளம் இருந்தது. நாங்கள் மானபகப்படுத்தப்படுகிறோம்னு சொல்லி மாச கணக்கில் போராடினாங்க. ஒரு நாள் கூட அவங்கள போய் பார்க்கல. பரமாத்மா தான் நின்ன இடத்துல இருந்தே அந்த பெண்களுக்கு அநீதி இழைச்சவங்களை துவம்சம் பண்ணியிருப்பார். நான் நம்பிக்கை உள்ளவனா சொல்றேன். மற்றவங்க அதை கிண்டல் பண்ணலாம், எனக்கு நம்பிக்கை இருக்கு. பரமாத்மா வரணும்னு அவசியம் இல்லை. பரமாத்மா அனுப்பிய தூதரே அதை செஞ்சிருக்க முடியும். நீங்க துவம்சம் எல்லாம் பண்ண வேண்டாம். அந்த பெண்களுக்கு ஆறுதல் அளிக்கவாது போனீங்களா? வேளாண் சட்டங்களால நாங்கள் பாதிக்கப்படுவோம்னு சொல்லி அதை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படாமல் அத்தனை லட்சம் விவசாயிகளை கதற விட்டு அவர்கிட்ட போய் ஒரு நாள் கூட போய் பார்க்கணும்னு தோணாமல் அந்த சட்டத்தில் ஒரு வார்த்தையை கூட திரும்ப பெற மாட்டோம்னு உங்களுடைய தூதர்களை வச்சு சொல்லி கடைசி வரைக்கும் பிடிவாதமாக இருந்து ஒரு உத்தரப்பிரதேசத்தில் அப்படி போராட்டம் நடத்திய விவசாயிகள் மேலே ஒரு மத்திய அமைச்சரின் மகனே டிராக்டரை விட்டு ஏற்றி ஒரு 4 பேரை கொன்ன பிறகு, விபத்தாக கூட இருக்கட்டும், தார்மீக பொறுப்பேற்று அவங்களுக்காக நான் கண்ணீர் வடிக்க கூட ஒரு வார்த்தை சொல்லலை. பரமாத்மா இதை செய்வாரா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். இவர் பரமாத்மாவின் தூதர் தான், அவதாரம் தான் நிரூபிக்கிறதுக்கு, அவரால் அனுப்பப்பட்டவர்னு சொல்றதுக்கு நான் எதிர்பார்ப்பேன்ல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அவதாரத்தை நானும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறேன். என்னோட எதிர்பார்ப்பு ஒரு பூர்த்தி செஞ்சாரா? அப்ப 16 மாசம் இது அத்தனை வேடிக்கை பார்ப்பாரா?
மக்கள் பணத்தை சுரண்டுற மாதிரி முறைகேடுகள் பண்றார் அதானிங்கிற ஒரு தொழிலதிபர், அதானிங்கிற ஒரு நபர். உங்களுடைய நண்பர் கூட சொல்லலை, நீங்க பரமாத்மாவின் தூதராகவே இருங்க. அவரை பத்தி கேள்வி கேட்டாலே ஒரு எம்பியுடைய பதவியை பறிக்கிறீங்க. யாரு கேள்வி கேட்டாலும் எதிர்த்து வழக்கு போடுறீங்க. இது எந்த வகையில நியாயம்? பரமாத்மா செய்கிற காரியமா அது? பரமாத்மா இதை அனுமதிப்பாரா? ஸோ எந்த வகையில பார்த்தாலும் இவர் பரமாத்மாவின் தூதராக எனக்கு தெரியல. ஏதோ ஒன்றை செயல்படுத்துவதற்காக தான் அனுப்பியிருக்காங்கன்னா, பரமாத்மா அப்படி டைம் ஃப்ரேம் பண்ணிட்டுலாம் அனுப்புவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. 16 மாதங்கள் அவர் இதைத்தான் வேடிக்கை பார்த்தாரே தவிர, பரமாத்மாவின் குணாதிசயம் கொண்ட ஒருவராக இதை அவர் கவனிக்க முடியல. கடவுளே மோடியினுடைய ஃபேனா இருக்காரு. அதை சொல்லிட்டேன். சொன்னவர் யார்? நான் வாய் தவறி சொல்லிட்டேங்கிறார். வாய் தவறி பேசுகிறவர் அவர் அல்ல. நல்ல தெளிவான ஆங்கிலத்தில் அழுத்தம் திருத்தமாக பேசுகிற கட்சியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர். அப்படி வாய் தவறி சொல்லிட்டேன். சார் ஒரு நிமிஷம் இதை டெலிகாஸ்ட் பண்ணிடாதீங்க, லைவ்ல போனா கூட நான் இந்த வார்த்தை திரும்ப பெற்றுக்கிறேன். நான் சொல்ல வந்தது, பூரி ஜெகநாதர் மோடியினுடைய பக்தர்னு சொல்லல, மோடி தான் ஜெகநாதருக்கு பக்தரா இருக்கான்னு அந்த நிமிஷமே சொல்லியிருந்தாதான் அது வாய் தவறி சொன்னதா அர்த்தம். நாடே கொந்தளிச்ச பிறகு அந்த பூரியிலேயே போட்டியிடுகிற ஒருத்தர் இப்படி வாய் தவறி சொல்லுவாரா? அப்ப இது எங்க போயினா சர்வாதிகாரத்தின் உச்சத்தை நோக்கி போறாங்க. நிர்வாகத்துல மட்டும் இல்ல, சமுதாயத்துல, அந்த சொசைட்டில எங்க எல்லாம் வாய்ப்பு இருக்கோ அத்தனையிலையும் தங்களுடைய சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுங்கிற அந்த மனப்பான்மை தான் சம்பித் மித்ரா அவருடைய வார்த்தை. இது தனிநபரா நான் பார்க்கல. பிஜேபியோட மனப்பான்மை அப்படி மாறி போயிடுச்சு. அதனாலதான் 400 300 200 நீங்களே கூட ஆட்சிக்கு வாங்க, அந்த குறைந்த எண்ணிக்கையில் கூடுதலாக 2-3 பேர் தயவுல இந்த ஆட்சி நடந்தாதான் வரப்போற ஆட்சி. இவர்கள் கடந்த 5 ஆண்டுகள்ல பண்ண சர்வாதிகார போக்குல நடத்த மாட்டாங்கன்ற அந்த எதிர்பார்ப்பு எனக்கும் இருக்கு. இல்ல மோடி ஒரு கடவுளாக எங்களுக்கு தெரியாது. மோடியினுடைய பக்தியாக ஒரு பக்தராக நாங்க இருக்கிறோம் அப்படின்னு பாஜகவினுடைய தொண்டர்களே பல இடங்கள்ல சொல்றத பார்க்க முடியும். அதை சொல்லிட்டு போகணும் சார். அந்த கட்சியினுடைய தலைவரை தெய்வமா மதிக்கட்டும், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அந்த தெய்வம் தன்னைத்தானே தெய்வம்னு சொல்லிக்கிறதா தப்புன்னு சொல்றோம். அம்மா தாயேன்னு ஜெயலலிதா பார்த்து உருகாத உருகா, அவர் ஹெலிகாப்டர் அங்கே போனாலே இங்கே செருப்பை கழட்டி போட்டு கும்பிட்ட ஆளுகள்லாம் நம்ம பார்த்த ஆட்கள் தானே. இறை நம்பிக்கை இல்லாத கலைஞரையே கடவுளுக்கு நிகராக வச்சு பார்க்குறவன் தானே இன்னைக்கு திமுக தொண்டை இருக்கிறான். அதை யாரும் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அந்த கலைஞரே நான் தான் கடவுள், அந்த ஜெயலலிதாவே நான் தான் அம்மன் அப்படின்னு கையை அப்படி விரிச்சாங்கன்னா அது கிண்டலா போயிருக்குமா இல்லையா? அவரே சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். மோடியை தங்களுடைய ஆதர்ஷ புருஷராக எத்தனை கோடி பேர் நினைச்சாலும் அதை பத்தி நமக்கு என்ன சார் கவலை? அது அவங்களுடைய உரிமை. இல்ல சலசலப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு மோடி தெரியாமையா இருக்கும். அதான் சொல்றேன். அதனாலதான் நான் என்னுடைய உணர்வை நான் முதல்ல சொன்னேன். எனக்கு நான் பயப்படுறதா சிரிக்கிறதா, என்ன மனப்பான்மையில பிரதமர் இப்படி பேசுறா, இல்லை என்ன பேசியாவது என்னை நீங்க ஜெயிக்க வைங்கன்ற அந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டாரா? நிலைமை அவ்வளவு மோசமா போச்சாலாம் எனக்கே குழப்பம் கலந்த மனநிலையில தான் நானும் இருக்கிறேன். எந்த வகையிலையும் ஒரு அறிவார்ந்த பேச்சா நான் பார்க்கல. ப. சிதம்பரம் சொல்றாரு, எதிர்க்கட்சி தலைவராக யார் அமர வேண்டும் என்பதில் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் போட்டி வரப்போகுது. பாஜக தோற்கடிக்கப்பட்டால் அமித்ஷா சந்தோஷப்பட போறாரு. ஏன்னா தலைவர் பொறுப்புக்கு, எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்புக்கு அமித்ஷா தான் வந்து உட்கார போறாரு. மோடி ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு அப்படின்றத சொல்றாரு. அது இயல்பா நடக்கும். அரசியல்ல கடந்த காலங்கள் எடுத்து பார்த்தா பிரதமர் பதவியில இருந்த ஒருத்தர் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக அமர்றது இல்லை. அவங்களுடைய ஓய்வு எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க, எதிர்க்கட்சி தலைவர் உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க. முதல்ல இந்த கல்லை எறிஞ்சது கெஜ்ரிவால் தான். 75 வயது ஆனவர்களை நீங்க ஓரம் கட்டினீங்க. இந்த தியரி கெஜ்ரிவால் கண்டுபிடிச்ச தியரி இல்லை, மோடியும் அமித்ஷாவும் இணைந்து அமல்படுத்திய தியரி. எங்க பிஜேபியில் அப்படிப்பட்ட விதியே கிடையாதுன்னு சொல்றாங்க. நிஜம்தான். அப்ப இல்லாத விதியை அல்லது இந்த விதி இருக்கிறதா நினைச்சு எதை வச்சு நீங்க முரளி மனோகர் ஜோஷியை வெளியே தள்ளுனீங்க? அத்வானியை வெளியே அனுப்பிச்சிங்க. ஜஸ்வந்த் சிங், யஸ்வந்த் சின்ஹா, சுமித்ரா மகாஜன் சபையை நல்லா தானே நடத்திட்டு போனார். 6 முறை 7 முறை எம்பி. அவருக்கு என்ன குறைச்சல்? அவர் இருக்கிற இடமே தெரியலையே. வசுந்தரா ராஜாவை எதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்காம முடக்கி வச்சிருக்கிறீங்க? கேள்வி வரும்ல. அப்போ கெஜ்ரிவால் இல்லாத நீங்கள் அமல்படுத்தின அந்த விதியை ஞாபகப்படுத்தினா இன்னைக்கு உங்களுக்கு அது சுடுது. ஐயோ இல்லைன்னு கதறீங்க, பதறீங்க. என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். அப்ப அவர் 75 வயசை கடந்தும் பதவியில நீடிக்கிறாருன்னா இப்ப யாரெல்லாம் இனிமேலும் புறக்கணிக்க போறாங்கன்னு பார்த்துட்டு இன்னும் கடுமையா விமர்சிக்கலாம். ஆனா படித்த எவர் ஒருவரும் இந்த லாஜிக்கை நம்ப மாட்டாங்க. இன்னொரு புறம் ஒடிசால இந்த பிரச்சனை வருவதற்கான காரணமே நவீன் பட்நாயக் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு, அவருக்கு 77 வயசாகி போச்சு அப்படின்னு மோடி சொன்னதனுடைய விளைவாகத்தான் ப. சிதம்பரம் அதுக்கு பதில் கொடுக்குறாரு. இன்னொரு புறம் மோடியே வந்து ஒடிசால பேசுகிற பொழுது தமிழ்நாட்டை வசப்பாடிட்டாரு, தமிழ்நாட்டை வந்து தரைக்குறைவாக பேசிட்டாரு அப்படின்னு இங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. உச்சகட்டமாக செல்வ பெருந்தகை வந்து நாங்கள் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட போகிறோம், அமித்ஷாவும் மோடி மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்து சரி வாங்க, எவ்வளோ பேர் வரேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு இல்ல சொல்லல. இதெல்லாம் அதாவது என்ன சொல்றது, கல அரசியல்ல தினசரி நடக்கிற ஒரு நாள் கேலிக்கூத்துகள். பட் இந்த விமர்சனம் முதலமைச்சர் விட்ட அறிக்கை அதுக்கான தொடக்க புள்ளி எது? பிரதமர் பயன்படுத்தின வார்த்தை. பிரதமர் அல்லது பிஜேபி ஒரிசால இப்ப 2 விமர்சனங்களை முன் வைக்கிறாங்க.
ஒண்ணு ஒரிசாவை ஒரு தமிழன் ஆளலாமா? நேரடியாகவும், மறைமுகமாகவும் கேட்கறாங்க. நியாயம். அந்த மாநிலத்து அரசியல பேசுறபோது நியாயமான வார்த்தை தான். இங்க சீமான் சொல்றாரு இல்லையா, தமிழ்நாட்டு தமிழன் தான் ஆளணும்னு. அது நீங்க கேளுங்க. ஒரியா மக்கள் ஏத்துக்கிட்டா, அத பாண்டியன புறக்கணிக்கட்டும், பாண்டியனை ஆதரிக்கிற, பாண்டியனை பின்னால் வர வைக்க ஆட்சியில் அமர்த்தப் போகிற நவீன் பட்நாயக் அவங்க தண்டிக்கட்டும், ஆட்சியை விட்டு விரட்டட்டும். நமக்கு அத பத்தி கவலையே கிடையாது. அது ஒரு வகையில அரசியல் ரீதியா சரியான நிலைப்பாடு தான். மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையான்னு அந்த மாநிலத்தோட தலையெழுத்து, அவங்களுடைய உரிமை அது. 2வது குற்றச்சாட்டு, பூரி ஜெகநாதர் கோயில்ல இருக்கிற அந்த பொக்கிஷ அறை, ரத்தின பந்தார் என்று சொல்லப்படுகிற அந்த அறையினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டது அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. நான் ஒரு சுருக்கமா அத நான் சொல்லிர்றேன். 10ஆம் நூற்றாண்டுல அந்த கோயில் புனரமைக்கப்பட்டதிலிருந்து அடுத்தடுத்து அந்த கோவிலுக்கு செல்வங்கள் குவிய ஆரம்பிச்சுச்சு. 14ஆம் நூற்றாண்டுல சூரிய வம்சத்து மன்னர்கள் அத்தனை பேருமே தங்கங்கள வாரி குமிச்சாங்க அந்த கோயிலுக்கு. அதாவது 16 யானைகளிலெல்லாம் பொற்குவியல கொண்டாந்து ஒரு அரசன் கொட்டினார்லாம் வரலாற்றுல ஆவணங்கள்ல பதிவு பண்ணப்பட்டு கெசெட்ல இருக்கு. இன்னைக்கும் ஒரியா கெசெட்ல. அந்த அளவுக்கு செல்வங்கள் குவிஞ்ச பிறகு அத வைக்கிறதுக்கு ஒரு அறை வேணும்னு சொல்லி தான் அந்த ரத்ன பந்தார கட்டுனாங்க. கோயில் வளாகத்திலேயே அது இருக்கு. உள் அறைன்னு ஒண்ணு இருக்கு. வெளி அறைன்னு ஒண்ணு இருக்கு. 2 அறை மொத்தம் 3 பாகங்களா இருக்கு. அந்த உள் அறையில தான் அந்த கோவிலின் சொத்துக்கள், சாமியினுடைய நகைகள் தான் பயன்படுத்தாத சாமியினுடைய நகைகள். எடுத்து போடணும்னு அவசியம் இல்ல. திருவிழாக்களுக்கு பயன்படுத்துற நகை அதுக்கு அடுத்த அறையில இருக்கு. தினசரி போட்டு கழட்டுற நகைகள் இன்னொரு பகுதியில இருக்கு, வெளி அறையில. இப்படிப்பட்ட இதுல 1978 வரைக்கும் பிரிட்டிஷார் காலம், மன்னர் ஆட்சி காலம் இதெல்லாம் தாண்டி வந்து 1500 கிலோவா இருந்து கணக்கில் சொல்லப்பட்ட அந்த தங்க நகைகள் 1978ல கடைசியாக கணக்கெடுக்கப்பட்ட போது 149 கிலோவா சுருங்கிடுச்சு. அதை ஆவணப்படுத்திட்டாங்க. அப்படி வச்ச பிறகு ஆண்டுக்காண்டு அத சரி பார்க்காம, கணக்கெடுக்காம 85ல திருப்பி அந்த உள் அறைய திறக்குறாங்க. ஏன்னா 2 பகுதி அந்த ரூமுக்குள்ள போனா இருக்கிற வரைபடங்களோட எல்லாமே இருக்கு. முதல்ல நுழைஞ்ச உடனே வெளி அறை, அவுட்டர் பந்தார் 2 பகுதியா இருக்கு. அந்த ஒண்ணுல திருவிழா காலங்கள்ல பயன்படுத்துற நகைகள். திருப்பி பொட்டியில வச்சுருவாங்க. மீண்டும் அது திருவிழா வரும்போது தான். இன்னொரு பக்கத்துல தினசரி போட்டு கழட்டுற நகைகள். அந்த பூஜை புனஸ்காரம் காலையில, சாயங்காலம் அப்படின்னு. அத தாண்டி சாவி இன்னொரு செட் ஆஃப் சாவிய போட்டுட்டு, கீய போட்டு திறந்தா தான் அடுத்த அறைக்குள்ள போக முடியும். அதான் நிரந்தரமான சொத்துக்கள் அங்கே தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த உள் அறைய திறந்து சில நகைகள ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா ஒரு ஆபரணமும் 10 கிலோவுக்கும் மேற்பட்டது. ஒண்ணொண்ணும். அவ்வளோ பெரிய இத செஞ்சது அந்த காலத்துல மன்னர்கள் செஞ்சது. அத சரி பண்றோம்ன்னு சொல்லிட்டு 85ல கடைசியா அந்த அறைய திறந்தாங்க. அதன் பிறகு என்ன நடந்ததோ தெரியாது. சாவி இல்ல. அந்த உள் அறையினுடைய சாவிய காணோம். அது எப்ப தெரிஞ்சுச்சு தெரியுமா? 2018ல தெரியுது. உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு வருது. அரசல் புரசலா அத கேள்விப்பட்டு தான் மறைமுகமா போறாங்க. உடனே ஹைகோர்ட்ல என்ன சொல்றாங்க? அந்த அறைய திறந்து நகைகள் காணாம போயிட்டதா அரசல் புரசலா தெரிஞ்சுதா வேற ஒரு காரணத்த வச்சு கட்டுமானங்கள் சரியா இருக்கா? அப்படின்ற மாரி தான் உள்ள போறாங்க. ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே அதிகாரிகள் தான் உள்ள போறாங்க. ரத்ன பந்தார திறக்குறாங்க. அவுட்டர் ரூம்ல கணக்கெடுக்குறாங்க. இன்னொரு ரூம் கதவு சாவிய எடுங்கங்கிறாங்க. சாவிய காணோம். 2018 ஏப்ரல் 4ஆம் தேதி அது வெளி உலகத்துக்கு தெரியுது. உள் அறை சாவிய காணோம். கவர்மெண்ட்டுக்கு பிரஷர் ஆயிடுது. 2டே நாள் 6ஆம் தேதி ஒரு நீதி விசாரணை அறிவிக்கிறார். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில, ரகுபீர் தாஸ் தலைமையில ஒரு நபர் கமிஷன். சாவி காணாம போனத பத்தி ரிப்போர்ட் குடுங்கன்றாரு. 6 மாசம் டைம் குடுக்குறாங்க. அப்படி அவர் அறிவிச்சு அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு. அடுத்த 5வது நாள், கமிஷன் அறிவிக்கப்பட்ட 5வது நாள், அந்த அறையினுடைய ஆவணங்கள் இருக்கும். கலெக்டரேட்ல ஒரு ரெக்கார்ட் ரூம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அறையில தான் என்னென்ன ஆவணங்கள்னு பட்டியல் போட்டு வச்சிருப்பாங்க. சில செட் ஆஃப் கீ எல்லாம் அங்கே தான் இருக்கும். நீதி விசாரணை அறிவிக்கப்பட்ட 5வது நாள் ஒரு என்வலப் இருந்துச்சாம் டேபிள் மேல. அதுல டூப்ளிகேட் கீ ஆஃப் இன்னர் பந்தார். உள் அறையினுடைய டூப்ளிகேட் சாவி உள்ள இருக்குன்னு அதுல எழுதியிருக்கு. அப்படின்னு கலெக்டர் வந்து பிரஸ் மீட் வைக்கிறார். அப்ப ஏதோ தப்பு நடக்குது. எவனோ டூப்ளிகேட் கீ இங்க இருக்குன்னா, ஒரிஜினல் கீ எவனோ எடுத்து வச்சுக்கிட்டு தான் டூப்ளிகேட்ட செஞ்சு இங்க அனுப்பி விட்டுருக்கான். டேபிள் மேல வச்சுட்டு போயிட்டான். ஒரு கலெக்டருக்கு அவர் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற ஒரு இடத்துக்கு எப்படி தெரியாமல இருக்குன்னு சில சந்தேகங்கள் இருந்துச்சு. பிஜேபி அப்போதே போராட்டம் நடத்துச்சு. மாநிலம் முழுக்க பிஜேபி போராட்டம் நடத்துனாங்க. பிரதமர் ஏதோ உடனே எல்லாம் கிளப்பல. ஸோ ஏதோ நடக்குது. சரி, அந்த ரிப்போர்ட்டை நீதி விசாரணை நடத்தி அந்த கமிஷன் குடுத்துட்டாங்க. 5 மாசத்துல நவம்பர்லயே குடுத்துட்டாங்க. நீதி விசாரணை நடத்தா அத எங்க வைக்கணும்? பொதுமக்கள் மத்தியில வைக்கணும். சட்டமன்றத்துல வைக்கணும். ஆனா நவீன் பட்நாயக் அத வெளிய சொல்லவே இல்ல. அந்த ரிப்போர்ட்ல எல்லாமே இருக்கு. கடைசியா திறந்தது யாரு? எங்க இருந்திருக்கணும் சாவி? ஆனா எனக்கு கிடைச்சது எல்லாத்தையும் நீதிபதி எழுதியிருக்கிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் நவீன் பட்நாயக் அத வெளியிடல. ஸோ மர்மம் இருக்கு, தப்பு இருக்கு. யாரும் மறுக்கல. ஆனா பிஜேபி அத இன்னைக்கு குரல் எழுப்புறதுக்கு ஒரு தார்மீக நியாயம் இருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா,
2018 எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரிப்போர்ட் வைக்கல. 19 இதே மாரி கடந்த 5 ஆண்டுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது. நவீன் பட்நாயக் ஜெயிச்சிடுறார். பெரும்பாலான இடங்கள் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதிகள்லையும் நவீன் பட்நாயக்குடைய பிஜேடி ஜெயிச்சிடுறாங்க. அந்த நவீன் பட்நாயக்கினுடைய ஆதரவுல தான் கடந்த 5 ஆண்டு கால பிஜேபி அரசுல பல மசோதாக்கள் நிறைவேறிச்சு. அவர் ஆதரிக்காம போயிருந்தா பல விஷயங்கள் நிறைவேறாம போயிருந்திருக்கும். குறிப்பா ராஜ்யசபால. மக்களவையில் அவங்களுக்கு பெரிய மெஜாரிட்டி இருந்தது, 303. மாநிலங்களவையில் ஒவ்வொரு முறையும் பிஜு ஜனதாதளத்தினுடைய ஆதரவு அவ்வளவு குரூஷியலாக இருந்துச்சு. 370 இருந்து வேளாண் சட்டங்கள்ல இருந்து முத்தலாக்க நீக்கினது பல சட்டங்கள், குடியுரிமை திருத்த மசோதா எல்லாம் நான் சொல்றேன். அப்ப எல்லாம் பிஜேடியில் நவீன் பட்நாயக் போனை போட்டு ஆதரவு கொடுங்க, நீங்க அவரும் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அல்லது எதிர்க்காமல் வெளியே போனார். அப்ப இந்த சாவியை பத்தி நீங்க ஏன் கேட்கல? 5 வருஷத்துல ஒரு தடவை சாவியை பத்தி பேசுனீங்களா? பூரி ஜெகநாதர் மேல பரமாத்மாவால் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த மோடி கடைசி வருஷமாவது, ஏன்னா அம்மா இறந்த பிறகாவது ஜெகநாதர் மேல ஒரு நம்பிக்கை வந்து, அவர் மேல ஒரு பிரியம் வந்து, ஈடுபாடு வந்து சாவியை கேட்டிருக்கணுமே, கேட்கல. சரி, 5 வருஷம் முடிஞ்சிச்சுல்ல. இன்னைக்கு எந்த கார்த்திகேய பாண்டியன்கிற அந்த தமிழர் ஐஏஎஸ் மீது இவர் மறைமுகமாக குற்றம் சாட்டுகிறாரோ, அதே கார்த்திகேய பாண்டியன் 5 வாரம் முன்னாடி டெல்லியில உட்காந்துட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாரு இதே பிஜேபியோட. பிஜு ஜனதாதளத்திற்கும் பிஜேபிக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியவர் பாண்டியன். அந்த பேச்சுவார்த்தை முறிஞ்சதுனால இன்னைக்கு 2 கட்சியும் எல்லாமே அரசியல் தானே. ஆமா சார், அந்த பேச்சுவார்த்தை முறியவும் நீங்க தனித்தனியா நிக்கிறீங்க. ஒருவேளை பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டிருந்தா இன்னைக்கு ஒன்னா நடந்திருப்பீங்க. அப்ப அந்த பாண்டியன் நல்லவரா? உங்கள் பார்வையில் சாவியை திருடியதாக சொல்லப்படுகிற பாண்டியன் அன்னைக்கு நல்லவரா மாறி இருப்பாரா? இப்ப உள்ள அரசியல் இல்ல, யோக்கியமற்ற அரசியல். பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு சும்மா பெருமைக்கு பேசிக்கிறாங்களே தவிர எந்த அளவுக்கு கீழ்நிலைக்கு போகணுமோ அந்த அளவுக்கு கீழ்நிலையில. ஒரு கட்சி போறதை பத்தி கூட எனக்கு ஆச்சரியம் இல்லை, அதிர்ச்சி இல்லை. அரசியலமைப்பு சட்டப்படி மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு பிரதமர் இந்த அளவுக்கு போனதுதான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஒரு அதிகாரியை சொல்றது வேற. உங்களுக்கு துணிச்சல் இருந்தா, ஆமாம் கார்த்திகேய பாண்டியனுடைய நிர்வாகத்துல அல்லது அவருக்கு தெரிந்துதான் சாவி தொலைந்திருக்கிறதுன்றதுதான் நேர்மையான வார்த்தையா இருக்கும். அவர் தமிழ்நாட்டுக்காரங்களுக்காக தமிழ்நாட்டுக்கு சாவி அனுப்பப்பட்டு விட்டார்னா நீங்க ஒட்டுமொத்த தமிழர்களை கேவலப்படுத்துறதா, கொச்சைப்படுத்துறதா தான் அர்த்தம். ஸ்டாலின் விட்ட அறிக்கை சரிதான். ஒரு முதலமைச்சராக இந்த மாநிலத்தின் அடையாளமாக இருக்கிற ஸ்டாலின் வெளியிட்ட வார்த்தைகள், அறிக்கை சரிதான். ஆனால் அதுக்கு பதில் சொல்றேங்கிற போரில் இன்னைக்கு அண்ணாமலை ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். பிரதமர் அப்படி சொல்லவே இல்லை. எப்படி சார் இப்படி நீங்க பச்சையா போய் சொன்னீங்க? என்ன வேணாலும் சொல்லுவீங்களா நீங்க? பிரதமர் பேசிய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. 100% நியாயமான வார்த்தையா இருந்திருக்கும் அண்ணாமலை சொல்லியிருந்தாருன்னா. அப்படி சொல்லல. அந்த சாவியை யாரோ மறைத்து விட்டார்கள் தான் சொன்னார். யாரோ எங்க சொன்ன? தமிழ்நாட்டுக்கு அனுப்பி விட்டார்கள். அனுப்பியது யாருன்னு கேட்கிறார். அண்ணாமலைக்கு என்னையோட இந்தி நல்லா தெரியும். எடுத்து போட்டு பாருங்க. யாரை ஏமாத்துறதுக்கு இப்படி பண்றீங்க? கூடவே வாசன் வேற இன்னைக்கு ஒரு அறிக்கை. அவர் பேசியது திரித்து கூறாரு. திரிக்க வேண்டிய அவசியம் என்ன சார் வந்துச்சு? இந்த சாவியை வி.கே. பாண்டியன் தான் வச்சிருக்காருன்னா அது தமிழன்ற கேள்வியே வராது. தவறு தமிழனும் தவறு செய்வான். அந்த தனிநபர், எந்த தனிநபரும் தவறு செய்வான். உங்க பார்வையில பாண்டியன் தவறு செஞ்சதாவே இருக்கட்டும். ஒரு தனி மனிதரை குற்றம் சாட்டுறதுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களை குற்றம் சாட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மோடி அதை புரிந்து கொள்ள தவறினார். இங்க வக்காலத்து வாங்கிட்டு சில தலைவர்களும் அதை புரிந்து கொள்ள மறுக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு புதிய ஊழல் வெளியாகிருக்கு. ஃபினான்ஷியல் டைம்ஸ்ல வந்து அதானி நிலக்கரி ஊழல் பண்ணியிருக்காரு. இந்தோனேஷியாவிலிருந்து குறைந்த விலைக்கு வாங்கி இங்கே தமிழ்நாட்டுக்கு டான்ஜெட்கோக்கு வந்து அதிகப்படியான விலைக்கு கொடுத்துருக்காரு. அதில் 6000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு, 6000 கோடி ஊழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ராகுல் காந்தியும் அதை மேற்கோள் காட்டி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் அடுத்த வாரமே அப்படின்றாரு. ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி கான்ஃபிடன்ஸாக இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து அதானினால தான் இங்கே தமிழர்கள் அதிக மின்கட்டணம் செலுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஆட்சிக்கு வரப்போறது இந்தியா கூட்டணி அல்லது காங்கிரஸா பிஜேபியா கூட இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பரமாத்மாவால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு அவதாரம் ஏழை மக்களின் வயிற்றில் அடிக்கிற இது போன்ற காரியங்களை அனுமதிக்க மாட்டார். இந்த பரமாத்மானுடைய தூதரை என்ன செய்யறாரு பார்க்கலாம். மக்களுக்காக சொல்லலை, அவர் சொன்ன இன்னைக்கு சொன்ன வார்த்தை ஃப்ரெஷ்ஷா நாடு முழுக்க விவாதமா இருக்கு. அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு நான் சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பரமாத்மாவின் தூதர் இப்படி ஒரு கேள்வி கேட்டா யாரையும் போட்டு முடக்க மாட்டார். தவறுகளை கண்டு, அநீதியை கண்டு கொதிச்சு எழுவார். ஆனா தவறுகளை சுட்டி காட்டணும் பூரா இன்னைக்கு பிடிச்சி உள்ள போட மாட்டார் பரமாத்மா. இன்னைக்கு ஒரு ஊழல் வெளியே வச்சிடல, இவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். காங்கிரஸ் வரணும்னு அவசியம் இல்லை, இவரே ஆட்சிக்கு வரட்டும். இந்த முறைகேடு நடந்ததாக சொல்லப்படுகிற இந்த முறைகேட்டை பத்தி அவர் எப்படி டீல் பண்றாருன்னு பார்ப்போம். பரமாத்மாவின் தூதரா நம்ம அப்புறம் சர்டிபிகேட் கொடுக்கலாம். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக இது நடக்கணும் அப்படின்றது பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இன்றைக்கி கூட தேர்தல் ஆணையம் வந்து 2 கட்சிகளுக்குமே கடிதம் எழுதியிருக்காங்க.
ஒரு புறம் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, தார்மீக பொறுப்பு இருக்கு. அதோட நீங்க செயல்படணும் அப்படின்னு. எதுக்கு இப்படி பூசி பொழுகுறீங்க? ஷார்ப்பா சார் நீங்க பேசுற தப்பு. நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நீங்க இன்னைக்கு இந்த கூட்டத்துல இப்படி பேசுனீங்க. முஸ்லிம்னு ஒரு மதத்தை குறிப்பிட்டு சொன்னீங்க. இது நன்னடத்தை விதிகளின்படி தவறு. இனிமே நீங்கள் அப்படி பேசினீர்களா விளக்கத்தை 10 நாளையில சொல்லுங்க. 11ஆம் நாள் அவர் கொடுத்துருவாரு. நீங்க என்ன உங்களுடைய விளக்கம் தவறு, இல்லை ஏத்துக்கிட்டோம், இல்லை இனிமேல் இப்படி பேசாதீங்கன்னு. ஏன் மோடிக்கு எதிராக ஒரு லெட்டர் கூட அனுப்புறதுக்கு எதுக்காக தயங்குறீங்க? அப்புறம் என்ன சார் ஆணையம் அது? என்ன தன்னாட்சி? அதை நீர்த்து போக செய்யணுங்கிறதுக்காகவே நட்டாவுக்கு அனுப்புறாங்க. இங்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ராகுலுக்கு அனுப்புறதுக்கு பேர்ல மல்லிகார்ஜுன கார்கேக்கு அனுப்புறீங்க. எதுக்கு இந்த வேலை பண்றீங்க? மம்தா பானர்ஜியை பத்தி கேவலமா ஒரு வார்த்தையை சொன்னதுக்காக ஒருத்தருக்கு ஒரு நீதிபதியா இருந்தவர், இத்தனைக்கு அவர் வெட்கக்கேடான விஷயம், கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தினார். 24 மணி நேரம் தடை போடுறீங்களே, மோடிக்கு ஒரு தடவை நீங்க தடை கூட போட வேண்டாம். பிரதமர் நான் ஒரு ஆங்கிள் எடுத்துக்கோ, லெவல் பிளேயிங் கிரவுண்ட்லாம் சும்மா ப்ராக்டிக்கலா எழுதி வைக்கிறதுக்கு தான். ஆனா அவரை மிரட்டுறதுக்கு, அவர் மீண்டும் அந்த தவறை செய்யாம இருக்கிற ஒரு எச்சரிக்கை கூட நீங்க விடுக்காம இருக்கிறீங்களே, எந்த வகையில இது நியாயம்? மிகப்பெரிய வன்முறைகள் இல்லாமல் இந்த தேர்தலை கிட்டத்தட்ட 70% நடத்திட்டாங்கிறத தாண்டி வேற எந்த வகையிலையும் தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்படல. நடுநிலையோடு, வெளிப்படைத்தன்மையோடு, நேர்மையோடு செயல்படவே இல்லை என்பதுதான் உண்மை. வெட்கக்கேடான உண்மை. 6ஆம் கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு நாடு. அப்போ 6ஆம் கட்ட தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறாங்க இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பக்கம் 2 நபர்களுமே கான்ஃபிடன்ஸா இருக்கிறதையும் அவங்க வெளிப்படுத்துறதையும் பார்க்க முடியுது. நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம், 3 இடங்களை கைப்பற்ற போறோம்னு இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் சொல்றாங்க. பிஜேபி நாங்க நடந்து முடிந்த 4 கட்ட தேர்தலையே 350 சீட்ல நாங்க 160 மேல ஜெயிக்க போறோம்னு அமித்ஷா சொல்றாரு. அப்போ இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? நீங்க எப்படி எப்படி பாக்குறீங்க? எடுத்துக்கிறது? யதார்த்தம் தானே சார். 2 பேருமே அந்த நம்பிக்கையோட தானே இருப்பாங்க. 5 பேஸ் முடிஞ்சு போச்சு, ஆளை வச்சு கேட்டு பார்த்தோம், ஒன்றும் சரியா வரல, எங்களுக்கு என்னமோ சரியா தோணலை அப்படின்னா பிஜேபி சொல்லும். இல்லை, காங்கிரஸ் கட்சி இன்னும் நடக்க போற 2-3 பேஸும் நல்லா நடக்கணும், அந்த தொண்டர்கள் உற்சாகமா இருக்கணும் அப்படின்னு அதை தக்க வைக்கிற மாதிரி தான் இவங்களுடைய பிரச்சாரமும் இருக்கும். ரிசல்ட் ஒன்னே ஒன்று தான், அதை யாரும் மாற்ற முடியுமா? 2 பேருமே அவங்களுடைய வேலையை செய்யறாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, இவங்க சொல்றதா நடக்க போகுதுன்னு தெரியல, பரமாத்மா அவருக்கு தான் தெரியும், அவருக்கு தெரிஞ்சனாலதான் பதட்டம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? மற்றபடி இது அந்த கட்சி தொண்டர்களை உற்சாகமாக வேலை வாங்குவதற்கு 2 பேருமே நம்பிக்கையோட தான் இருப்பாங்க. களம் அப்படிதான் இருக்கணும். இல்ல ஒரு சுயேட்சை போட்டிட்டா கூட நான் தான் ஜெயிப்பேன் தான் சார் சொல்லுவான் சுயேட்சை. அதான் ஜனநாயகம். கூட்டம் கூட்ட முடியல மோடி அமித்ஷானால. ஆனால் இந்தியா கூட்டணிக்கு மக்களாவே வராங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இல்ல, குறிப்பா உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் வர்ற கூட்டத்தை பார்த்தா ராகுல் காந்தி அதிர்ச்சி ஆயிருப்பாருன்னு தான் கிண்டலாவே சில பத்திரிகையாளர்களே பேசுறாங்க. காரணம் என்னன்னா, நம்மாலும் இந்த கட்சியை வீழ்த்த முடிங்கிற நம்பிக்கை கடந்த சில வாரங்களாக தான் காங்கிரஸ் கட்சிக்கு ராகுல் காந்திக்கு வந்துட்டு இருக்கு, இந்தியா கூட்டணி பிற கட்சிகளுக்கும் வருது. இந்த ஒரு தன்னம்பிக்கை, இந்த ஒரு எழுச்சி கலந்த ஒரு ஒரு என்ன சொல்றது உற்சாகம் ஒரு 3 மாசம் முன்னாடி இருந்திருந்தா பிஜேபி இன்னும் கொஞ்சம் பலவீனப்படுத்திருக்கலாம். அவர்களுக்கு இதை பார்க்க பார்க்க நமக்கா இந்த கூட்டம்னு போடுறவங்களுக்கு தான் காட்சிகள் மாறிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இவர்கள் பக்கம் உற்சாகம் கூடுற மாதிரி அந்த பக்கம் பதட்டம் அதிகமாயிட்டே போது அது பரமாத்மால நிக்குது. நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.